இந்த ஒரு பாக்கெட் வந்து ₹1 அப்படின்னு. இது 2 பாட்டிலும் இவ்வளோ ஜாமான் வாங்கினதுக்கு ஃப்ரீன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, நமக்கு வந்து லக்கேஜ் 30 அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் நமக்கு வந்து கேபின் லக்கேஜ் வந்து ஒரு 7 kg கிட்ட கொடுப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அதுல நம்ம இதெல்லாம் வந்து என்ன, எல்லாமே எல்லாரும் வாங்குறது தானே, இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்? இங்கே வந்து ஜஸ்ட் 300 தான் இது ரெண்டுமே நான் வாங்கினேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு வாட்ஸ்அப் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிருந்தாங்க, சடனா அது பிளான் தான். ஸோ என்னென்னலாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ என்னோட வீடியோ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பாக்ஸை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிராசரிஸ் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அதுதான் வந்திருக்கு. ஸோ என்னென்னலாம் வாங்கிட்டு வரலாம், என்னென்னலாம் வந்து வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்றது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30 kg வரைக்கும் தான் பர் அடல்ட் வந்து இருக்கு. ஸோ வந்து நமக்கு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா இது என்னோட இது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 30 kg + 400 கிராம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. ஆனால் வந்து வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால இது வந்து சடன் பிளானாக என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியா போயிருந்தாங்க. சரி 4 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்க. சரி ஓகே, அந்த அந்த 4 days வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா பொருளுமே வந்து ஆர்டர் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல கண்டிப்பாக சொல்கிறேன். எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றதே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன, எல்லாமே எல்லாரும் வாங்குறது தானே, இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், இங்கேயே எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு இங்கேயும் கிடைக்கும் அப்படின்னும் போது ஏன் வந்து நம்ம வந்து இந்தியால இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, ஒரு ₹5 பிஸ்கெட்டை நம்ம வந்து ஒரு ₹15 ₹20 கொடுத்து வாங்கணும்னு நினைப்போமா, அந்த மாதிரி தான். என்னால இப்ப இந்தியா போக முடிஞ்சது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு 30 kg வந்து நம்ம ஒரு அடல்ட்டுக்கு இருக்குன்னும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து கிராசரிஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இது எனக்கு எப்படியும் வந்து ஒரு 2 month வரைக்குமே எனக்கு வரும் சாலிடா. நமக்கு வந்து லக்கேஜ் 30 அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் நமக்கு வந்து கேபின் லக்கேஜ் வந்து ஒரு 7 kg கிட்ட கொடுப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அதுல நம்ம பெருசா எதுவும் அந்த அளவுக்கு நம்மளால கொண்டு போக முடியாது. ஸோ என்னென்னலாம் கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போக முடியாததை வந்து நீங்க வந்து நார்மலா பேக்கேஜ்ல நம்ம போடும் போது போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. ஸோ இந்த வெயிட் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட திங்ஸ் வைக்கும் போது அதுவே வந்து பொட்டியே வந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கு அப்படின்னா நம்ம வாங்குற பொருளை வந்து அதை விட நம்ம கம்மியா தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டை பாக்ஸை வந்து ஃபுல்லாவே வந்து நான் ரேப் பண்ணிட்டாங்க. என் தம்பி தான் எனக்கு ரேப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அந்த செல்லோ டேப் வச்சு ஃபுல்லா வந்து ரேப் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ரேப், ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல அந்த பேப்பர் வச்சு அவங்க ஃபுல்லாவே ரோல் பண்ணுவாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்குமா, ஏன்னா வந்து எந்த இடத்துல எப்படி தூக்கி போடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ நம்மளோட பொருளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி இந்த ப்ரௌன் டேப் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள இருக்க பொருள் வந்து அவ்வளோ சேஃபா இருக்கும். ஈவன் வந்து என்னோட ஆயில், இந்த ஆயில் வந்து ரேட் என்னன்றதை நான் சொல்றேன். ஏன் இந்த ஆயில் நான் வாங்கினேன்றதை உங்களுக்கு ரீசன் சொல்றேன். இந்த ஆயில் கூட எனக்கு இவ்வளோ சேஃபா வந்திருக்கு, ஏன்னா இதுல எந்த ஓட்டையோ எதுவுமே விடலை. ஸோ இதுல வந்து அவ்வளோ சேஃபா வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் டேப் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபுல்லா எட்ஜ்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரௌன் டேப், நம்மளோட பேகு இதுலயே வந்து நம்மளோட டிக்கெட் நம்பர்ல இருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளோட பொட்டி வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம வந்து ஈஸியா இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்னென்ன இருக்கு அப்படின்னு.
இது பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க வீட்டில இருந்து. ஸோ நெய் மட்டும் கொஞ்சம் இந்த பாட்டில் வந்து லீக் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்னால என்ன பண்ணோம்னா ஒரு கவர் போட்டு கவருக்கு மேலே வந்து நான் வந்து இந்த மாதிரி டேப் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து இதுவாக இருக்கும், ஒரு சொட்டு கூட உங்களுக்கு வந்து லீக் ஆகாது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, மேபி இது லாஸ்ட்டாக இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து ரவை, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, பாதாம், முந்திரி, சர்க்கரை, கோதுமை ரவை, ஆயிலு. ஆக்சுவலாக ஆயிலெலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஹேண்ட் லக்கேஜில் லிக்விட் ஐட்டம் எதுவுமே வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஈவன் நம்மளோட இந்த கோகனட்டு, அதுக்கப்புறம் வந்து கற்பூரம், சாமி ஐட்டம் அது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. வெத்தலை, பூ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃப்ளைட்டில் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி கிராசரிஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸில் நீங்கள் தனியாக வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சேஃபு அப்படின்னா அந்த மாதிரினா அலோவ் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது உள்ள எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பூஸ்ட் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊர் மிக்சர். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவே இந்த மிக்சர் போட்டு கொடுத்தாங்க, அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த பாதாம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். இது ரெண்டு வந்து 1/2 kg. ஆக்சுவலாக இது வந்து 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, 1/2 kg வந்தது. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆஃபரில் வாங்கினது ஜஸ்ட் 300 தான். இது ரெண்டுமே நான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 5000குள்ளேயே எனக்கு வந்துருச்சு. ஒருவேளை நான் இதை இங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். நான் வந்து மந்த்லி என்னோட கிராசரிஸ் வந்து இங்கே வாங்குறது எப்படியும் வந்து ஒரு 30,000 to 40,000 தான் வருது. எனக்கும் என் வீட்டுக்காரு, என் பாப்பா சின்ன பொண்ணு, அவளுக்கே வந்து 30,000 to 40,000 வந்து மந்த்லி கிராசரிஸ்க்கே எங்களுக்கு செலவாகுது. பட் நான் வந்து எனக்கு இந்த கிராசரிஸ் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 2 மந்த்தாவது வரும். ஆனால் வந்து நான் 5,000க்கு தான் வாங்கினேன். அதுவுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால தான் அப்படி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு எனக்கு ஒரே நாளில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வீடு சென்னையில் இருக்குது அப்படின்றதுனால நான் அங்கேயே தான் டைரெக்டாக டெலிவரி வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்தா சாஸ் இல்லையா, அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பொட்டுக்கல்லை, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பிஸ்கெட் பேக்கெட். இது ஒரு பெரிய பிஸ்கெட் பேக்கெட். ஆக்சுவலாக இது 1 kg கிட்ட இருக்கும். ஆமாம், இது 1 kg சன்ஃபீஸ் இது. அப்புறம் மேத்தி, தோரம்பருப்பு, ரவை சேமியா. இது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி, பாப்பாவுக்கு சின்ன சின்ன ஸ்நாக்ஸு. இது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். பட் நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் அது எனக்கு வந்து 100% தெரியல. பட் அப்படியே நம்ம இந்தியன் ஷாப்பில் கிடைச்சாலுமே வந்து அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். என்னடா நம்ம வெறும் இது 2 ரூபாய்க்கு தானே அங்கே ஊரில் வாங்குவோம், 5 ரூபாய்க்கு தானே வாங்குவோம், இது என்ன இங்கே வந்து 20 ரூபா விற்கிது, 50 ரூபா விற்கிது அப்படின்ற மாதிரி தான் என்னோட கொஸ்டினாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் வந்திருக்கேன். என்னால் இந்தியா போக முடிஞ்ச சான்ஸ் இருந்ததுனால நான் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். இன்கேஸ் என்னால் போக முடியல அப்படின்னா நம்ம இங்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் என் ஹஸ்பண்ட் போனதுனால அதை வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் வந்து என்னென்ன வாங்கலாம், என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஃபாரின் கிளம்பும் போதெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தது எனக்கு. ரைஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் வந்து பாதாம் மிக்ஸு, இதுவுமே வந்து ஒரு ஆயில் தான். ஆக்சுவலாக இதுவும் வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில். இதையுமே வந்து நல்லா பேக் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த ஒரு ஆயிலில் மட்டும் என் தம்பி ஃபுல்லாக டேப் போட்டிருக்கான். ஆக்சுவலாக இது மாதிரி டேப் போட்டோன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கசியாது. ஸோ அதனால இந்த தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ப்ரௌன் டேப் போட்டிருக்காங்க. சேமியா, மேகி பேக்கெட். ஆக்சுவலாக மேகி பேக்கெட் நான் இங்கே வாங்கினேன். எனக்கு வந்து நம்ம இந்தியா ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவரில் கிடைக்கவே இல்லை. ஸோ வந்து எனக்கு இங்கே இருக்க மாதிரி சைனீஸ் ஃப்ளேவரில் தான் மோஸ்ட்லி கிடச்சிது மேகி. ஸோ வந்து இதை நான் வந்து இப்போ வாங்கிக்கிட்டேன்.
அப்புறம் வந்து மஸ்கா சிஸ்கா பிஸ்கெட், மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் சோப்பு ஆக்சுவலாக இங்கே ஒரு சோப்பே வந்து நான் பார்த்தேன்னா கம்மியாக ஒரு சோப்புன்ற மாதிரி எனக்கு கிடைக்கல, சிங்கிள் சோப்பாகவே எனக்கு கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாகவே தான் இருந்தது. அந்த பஞ்ச் சோப்புமே வந்து எனக்கு வந்து ரேட் ரொம்ப வந்து அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, எனக்கு இப்போ இவங்க இந்தியா போனதுனால எனக்கு இது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நாட்டு சக்கரை, மக்கானா பாருங்க, அகைன் ஒரு பிஸ்கெட் பேக்கெட். இது என் ஹஸ்பண்ட் வேலைன்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு. அப்புறம் மிளகாத்தூள் கொண்டு வரலாம் நம்ம, ஆனால் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது. மிளகாத்தூள், நெய், ஆயிலு, தேங்காய் எண்ணெய், அப்புறம் எதுவுமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இதில் பேகேஜில் வந்து நம்மளால வந்து இந்த மளிகை சாமான் கூட வந்து சில்லி, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா. இதோ என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க ஊறுகாய் மிளகா, எங்கள் அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க ஊறுகாய் மிளகா. இதுவும் ஒரு ஆயில வந்து இதுவுமே ஆயில் தான் ஆக்சுவலாக. இந்த நல்லெண்ணெய் நமக்கு நான் வந்து ஆயில் ஏன் வந்து லூஸில் இந்த மாதிரி 1 லிட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து ரீசன் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அப்புறம் ஒரு மீஷோவில் வந்து இந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோடது நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஷூவும் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் இது 2 பாட்டிலும் இவ்வளோ ஜாமான் வாங்கினதுக்கு ஃப்ரீன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், இது 2மே ஃப்ரீ எனக்கு. ஆக்சுவலாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வந்து இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 340 ml. இது பேண்டின், இதோட ஷாம்பு வந்து 180 ml. இது 2மே வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது இவ்வளோ பொருள் வாங்கினதுக்கு. இது மட்டும் இல்லை, நிறையாவும் எனக்கு கிடைச்சிது. பெருங்காயம், பிஸ்கெட் பாக்கெட்டு, ஓமப்பொடி. இது வந்து நான் இங்கே தேடினேன், கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த பிராண்டு கிடைக்கல, எனக்கு வேற பிராண்ட் தான் கிடைச்சிது. ஸோ என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து இந்த பொடி வாங்கினேன். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். மசாலாஸுமே இங்கே கிடைக்குது, பட் வந்து இந்த சில மசாலா வந்து எனக்கு அங்கே கிடைக்கல, அதனால நான் வந்து இது ஆர்டர் போட்டுட்டேன். கடலைப்பருப்பு, ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் தனியா, அதுக்கப்புறம் வந்து ராகி சேமியா, இந்த மாதிரி. இவ்வளோ இந்த பேக்கெட் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பொருள் நான் வந்து இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் வந்து 1 டேலே எனக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பொருள் நான் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5000 ஆச்சு. பட் நான் வந்து இது எல்லாமே நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் போட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து போடும்போது எனக்கு வந்து இந்த ஒரு பேக்கெட் வந்து ₹1 அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, இந்த ஒரு பேக்கெட் கோல்டு வின்னர் பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 130 140 வரைக்கும் இருக்கும் இந்த மிஸ்டர் கோல்டு. பட் வந்து நான் வந்து இது ₹1 தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்ல. அதே மாதிரி இதுவுமே வந்து நான் இது ஆக்சுவலா வந்து ₹1000 போட்டு இதை நான் வாங்கினேன். மறுபடியும் ஒரு ₹1000 போட்டு இதை நான் வாங்கினேன் 2. அதுக்கப்புறம் வந்து இது 2ம் வந்து எனக்கு வந்து 3000க்கு வாங்கும் போது எனக்கு இது 2ம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிது. ஸோ இது 2மே வந்து நம்ம வந்து இதை அன்லாக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து ஃப்ளிப்கார்ட் கிராசரிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க 1000ல வாங்கினாலும் சரி, 1000க்கு மேல வாங்கினாலும் சரி, 5000 வாங்கினாலும் சரி, 5000க்கு மேல வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் வாங்கின பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில வாங்குறத விட, கடையில வாங்குறத விட ஃப்ளிப்கார்ட்ல எனக்கு ரொம்ப கம்மியாவே கிடைச்சிது. ஸோ எனக்கு போய் நான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அலைச்சல் கிடையாது. என்னென்ன பொருள் வேணும், எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும், நான் யார்கிட்டயும் சொல்லணும்னு கிடையாது. எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். என் தம்பி வந்து இந்த பாக்ஸில் வந்து எல்லாமே அவன் ஃபில் பண்ணி வச்சுட்டான் கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த சைஸ் வந்து இதுக்கு நம்ம வந்து என்ன சைஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது வந்து நான் டேக் பண்ணுறேன். ஏன்னா பாக்ஸில் வந்து எல்லா சைஸ் பாக்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்டை போட்டி அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் இருக்கும், இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நான் வந்து வீடியோ கீழே டேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்றது நான் வந்து வீடியோ கீழே டேக் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.